யார் நீங்க? வெல்கம் டு மை சேனல். இது பேய் வீடியோ. இது வந்து ஒரு காடு, அதுக்கு தான் நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். இங்கே நிறைய பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நடக்குது. இங்கிட்டு ஒரு ரோடு போவோம், அந்த ரோடு வழியாக இந்த சைடு வந்து போனவங்களாம் திடீர்னு ஏதோ ஒரு உருவம் போணுச்சு. கருப்பு கலரில் தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு ஏதோ ஒரு உருவம் போணுச்சு. பார்க்குறதுக்கு ஒரு பெண் மாதிரி, ஒரு லேடி மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த இடத்துக்கு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். இந்த சைடில் வந்து இப்படி உள்ளே போனால் இப்படி ஒரு ஒத்தையடி பாதை போதும் பாருங்கள். ஒத்தையடி பாதை போகுது. இந்த ஒத்தையடி பாதை வழியாக போனோன்னா தூரத்தில் லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஓட்டு வீடு மட்டும் இருக்குது. அந்த வீட்டில் இருந்த யாரோ ஒருத்தவங்க இறந்து அவங்க பேய நடமாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ட்ரூ சப்ஜெக்ட் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. கேள்விப்பட்டால் வந்துட்டேன். மணி கரெக்டாக இப்போ வந்து 1 இருக்கும், கரெக்டாக 1 ஆயிருக்கும் நான் உள்ளே வந்திருக்க டைமுக்கு. இப்போ இதுதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இன்னொன்று, நான் கொஞ்சோண்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். காரணம் என்னன்னா, இந்த சைடில் நிறைய பேர் போனவங்கலாம் இந்த சைக்கிள்லாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி போனவங்கலாம் இந்த தூரத்தில் வந்து காட்டு வேலை, விவசாய வேலைலாம் செஞ்சுட்டு போவாங்களா, அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி கறி சாப்பிட்டுட்டு போனோம், மீன் சாப்பிட்டுட்டு போனோம். அப்போ தான் வந்து ஏதோ சவுண்டெலாம் கேட்குற மாதிரி இருந்துச்சு, பின்னாடி ஏதோ ஓடி வர மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நானும் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை அங்கே வச்சுருந்தேன், அதை காட்டுறது மறந்துட்டேன். சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இங்கே தான் எங்கேயாவது உட்காந்து நான் சாப்பிட்லான் இருக்கேன். முடிஞ்சா இந்த சைடில் போகிறவங்கலாம் பயமுத்துற மாதிரி ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அது உண்மையா? எப்பயாவது ஏதாவது ஒரு மிருகம் வந்து அதுக்கு வந்து சாப்பாடு சரியாக கிடைக்கல, தண்ணி வேணும் அப்படின்ற காரணத்தினால உள்ளே வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. அதையும் நான் கவனிச்சுக்கணும். இது ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. எனக்கு மனுஷனோ இல்லை பேயோ இருந்தால் பயம் இல்லை. இது மிருகத்தோட சவுண்டு கேட்குற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது பாருங்க. ஓகே கைஸ், நான் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து இந்த சிக்கன் சாப்பிட்றேன். சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது நடக்குதான்றதை நான் செக் பண்ணணும்.
ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்க முடியாது. இது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு தான் நான் பண்ணணுங்க. ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த சைடில் சொல்கிறாங்க உண்மையுமே அந்த மாதிரி இருக்கான்ட்டு. ஏன்னா எவ்வளோ ஹாண்டட் பிளேஸ்க்கெலாம் நம்ம போயிருப்போம், வீடியோ எடுத்திருப்போம், அங்கே என்ன நடக்குன்றதெல்லாம் காமிச்சிருப்போம். இந்த சைடில் வந்து இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி நான் மீன் சாப்பிட்டு போனேன், கறி சாப்பிட்டு போனேன், அப்போ சவுண்டு கேட்டுச்சு. அப்போ அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, ஏதோ வண்டியில் காரில் போகிறவங்களாம் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கைஸ், இது கோபுரன்றனால உட்கார வைக்க முடியல ட்ரைபேடை, அதனால ஒரு செடியில் தான் சாய்ச்சி வச்சுருக்கேன். அது இல்லாமல் இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. நான் இதை பற்றி ரொம்ப பெருசாக கேள்விப்பட்டேன், ஆனால் இது கொஞ்சம் செடி கொடியாக வளர்ந்து அரையும் குறையுமா இருக்குது. நான் கேள்விப்பட்டது வேறு, ஆனால் நடக்கிறது வேறு. யாராவது என் பக்கத்தில் வரீங்களா? கைஸ், யாரும் என் பக்கத்தில் வர ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கைஸ், ஏதோ லைட்டாக சவுண்டு கேட்குது. உங்களுக்கு சிக்கன், மட்டன், மீன், கறி இந்த மாதிரியான பொருள்லாம் ரொம்ப பிடிக்குன்னு கேள்விப்பட்டேன். வேணா சொல்லுங்கள், என்கிட்ட நிறையா இருக்குது, தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க. கைஸ், இந்த இடத்துல என்ன ஒரு பயம் எனக்குன்னா, எதுவும் தூரத்தில் நாயெல்லாம் குலைக்குது, அது ஒரு பயம். இன்னொன்று, அந்த சைடில் தூரத்தில் வந்து யாராவது இந்த காட்டு வேலை செய்கிறவங்க, காட்டிலேயே வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்களே, அவங்களாம் வந்து நான் வேறு யாரும் நினச்சிக்கிட்டு புரியாமல் என்ன எதுவும் பண்ணிடக்கூடாது, அந்த பயம்தான். இன்னொன்று வந்து இந்த இடத்துல வந்து நான் நினச்சது வேறு, ஃபாரஸ்ட்னால் ரொம்ப அப்படியே இருக்கும், இது பெரிய லெவலில் உட்காந்து சிக்கன் சாப்பிட்றதுக்குலாம் இடம் இருக்குன்னு நினச்சேன். சின்ன பாதை தான் போகுது, சின்ன பாதை தான் போயிட்டுருக்கு, அதனால் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இடம் இல்லை. சிக்கன் ஏதாவது ஒரு இடத்துல நான் வச்சுட்டு போகலான்னு தான் இருக்கேன். பாருங்க, ஏதோ உட்கார்ந்து இருந்துச்சு. பாருங்க, ஏதோ உட்கார்ந்து இருந்துச்சு. யார் இப்ப வந்தா?
ஏதோ அழுகுற சவுண்ட்லாம் கேட்குது, என்னன்னு புரியல. ஏதோ நாய் குலைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. தூரத்தில் ஏதோ லைட் எரியிற மாதிரி தெரியுது, ஆனால் பக்கத்தில் இருக்க மாதிரி தெரில. ஏதோ லாங்ல இருந்து லைட் எரியிற மாதிரி தான் இருக்கு. ஏதோ பூனைச்சு வாங்கிட்டு கேஸ். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஏதோ ஒரு உருவம் போன மாதிரி தான் இருந்துச்சு. யார் அழுவுறா? உங்களுக்கு நான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாக்கெட்ல தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஏதோ அழுகுற சவுண்டு கேக்குது. வண்டி கிராஸ் ஆகுது இந்த டைமுக்கு. இந்த டைமுக்கு என்னன்னு தெரியல, வண்டி கிராஸ் ஆகுது. இங்க பாருங்க, யார் இது? நீங்க இங்க இறந்து போய் ரொம்ப நாளா யாரையோ பயமுத்திட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன? நீங்க இங்க இறந்து போய் ரொம்ப நாளா யாரையோ பயமுத்திட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? எந்திரிக்குதுன்னு நினைக்கிறேன். யாரு? அந்த மரத்துக்கு பின்னாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
நான் திருப்பி போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இது ஃபாரஸ்ட் வேறு, அதுவும் இல்லாமல் நான் தனியாக வந்திருக்கேன். நான் நினச்சது வேறு, ஆனால் இங்கே வேறு ஒன்று நடக்குது. அதனால் இதை கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரில. யார் நீங்கள்? எப்படி இங்கே அது இங்கேதான் வருதுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் இங்கிட்டு தான் வருது. ரோடு, அதனால நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியுமான்னு தெரியல. மறுபடியும் அது அங்கிட்டு தான் போகுது. எதுவும் மிருகங்கள்லாம் வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிரும். நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். கரடி கரடி தம்பி, கரடி தம்பி, தம்பி லெஃப்ட் 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 நீ லெஃப்ட்டுக்கு வா, லெஃப்ட்டுக்கு வா. அப்படியே நிப்பாட்டிக்க. வைல்டு போரா? பேர்னாலே வைல்டு தான். சரி, அமைதியா இருக்கு. இப்போ கிளியரா இருக்குண்ணா. இப்படி அடிங்க. விவின் ஸ்டாப் பண்ணு விவின். கரெக்டாக அதை ஸ்பாட் பண்ண. சும்மா அங்கேருந்து முயலுமா நகர் நண்பா, அதுக்கு நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. குரங்கு அதே மாதிரி தான். மங்கி லாங்கூர் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அன்பிரடிக்டபிள் அது எப்பயுமே. டார்ச் ஆஃப் பண்ணிது. டார்ச் தம்பி நிப்பாட்டாதரா போடா. அடி அடி. இந்தியன் கார். This is Indian gar. Otherwise called white socks. போய்க்கோ. பக்கத்தில் போகாத, ஃபுல் ரைட் ஏற்றிக்கோ. டக்குன்னு பாய். போலாம். நல்லா இருக்கு. இல்லை எடுத்துட்டு லைவ் டேட்டா இல்லை. பைசன் பார்த்தோம். பைசன் வந்து ஒரு சின்ன தெளிவுபடுத்துறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ நான் நடுவில் பேசுகிறேன். அந்த வீடியோ ஓடிட்டுருக்கும் போது என்னன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் எடுத்திருப்பேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தப்போ ஃபுல்லாக அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாமல் கொஞ்சோண்டு தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கான ரீசன் தான் இது. வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டில் நான் போய் எடுத்த வீடியோ. இந்த வீடியோ எப்படின்னா, நான் வந்து அந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்துக்கு நான் தனியாக தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். என் கூட வந்து அந்த இடத்துல எனக்கு பர்சனலாக யாரும் தெரியாதனால கார் மட்டும் புக் பண்ணி ஒருத்தவங்களை கூப்பிட்டுருந்தேன். அவங்க வந்து என் கூடலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுற
பண்ணுற இடத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி லைட்டாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி என்னை இறக்கி விட்டுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்துலேருந்து என்னை கொஞ்சம் தூரத்தில் இறக்கி விட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. திருப்பி நான் கால் பண்ணி கூப்பிட்றப்போ வருவாங்க. இதுதான் நாங்கள் பேசியிருந்தோம். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு பர்சனலாக யாரையும் தெரியாதனால நான் அந்த ஃபாரஸ்ட்டில் போய் எடுக்கும்போது அப்படி தான் டீல் பேசியிருந்தோம். ரொம்ப நாளைக்கு நான் வீடியோ எடுத்திருந்தேன்ல, அப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. நைட் டைமில் ஃபாரஸ்ட்டில் போய் நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் எடுத்திருக்கீங்கன்ட்டு. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து பேசி தீர்த்து இப்போ தான் அந்த வீடியோவை போடுறதுக்கான சூழ்நிலை உண்டானுச்சு. அதான் அந்த விஷயத்தை தான் நான் சொல்லிக்கிறதுக்கு இந்த சின்ன வீடியோ பேசுகிறேன். ஏன்னா ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கூடாது. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்ட மாதிரி தெரியுது, இப்போ திருப்பி அப்லோட் பண்ணுற மாதிரி தெரியுது, இல்லை நான் இப்போ ஒரு லுக்கில் இருப்பேன். அந்த வீடியோ எடுத்தப்போ அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தனால அதில் வந்து ஒரு லுக்கில் இருந்திருப்பேன். அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தது. அதை அப்லோட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இப்போ தான் வந்துச்சு. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு காரில் ஏறி இருப்பேன் கால் பண்ணி வர சொல்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரடி ஒன்று கிராஸ் ஆகிருக்கும். நான் கார்லாம் இல்லாத டைமில் அது கிராஸ் ஆயிருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்ட்டு எனக்கு தான் தெரியும். காரில் போயிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமாக. நான் வந்து கண்டிப்பாக ஏதாவது மானோ இல்லை ஏதாவது ஒன்று காட்டு முயலோ நிற்கிதா அப்படின்ட்டு பார்த்துட்டு லைட் அடிச்சுட்டு போயிட்டே இருந்தேன். அப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு எருமெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த வீடியோனா ரொம்ப நேரம் நான் பேசுகிறோம்ல, இந்த வீடியோ எதுக்காகனா ஒரு சின்ன உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ ஓகே, அந்த வீடியோ பாருங்கள்.